வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இந்த வீடியோவில் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு காரணங்களும் அறிகுறிகளும் பற்றி பேசப்படுகின்றன. அதாவது, ஒரு சிறுநீரகம் மோசமடையத் தொடங்கும் போது உடலில் எந்த மாற்றங்கள் நிகழும் என்று ஒரு நபர் கண்டறிய முடியும். சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா மற்றும் அதற்கான காரணங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும். எனவே, காரணங்களை பற்றி பேசுவதன் மூலம் சிறுநீரக தீவிரம் நோயாளிகளில் 80% பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது உயர் சர்க்கரை அளவு காரணமாக உள்ளது. உங்கள் பிபி அதிகமாக இருந்தால் பல ஆண்டுகளாக அதை புறக்கணித்து வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் பிபி 130க்கு 90 ஆக இருந்தால் இது சாதாரண பிபி என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அது கொஞ்சம் அதிகரித்துள்ளது. அதிகமாக இருக்கும் போது எந்த சிகிச்சையும் நடக்காது. நமது பிபி அதிகமாக இருக்கும்போது இரத்தம் அழுத்தத்துடன் சிறுநீரகத்திற்கு புகுந்து கொள்ளுகிறது என்று அர்த்தம். இப்போது சிறுநீரகம் மிகவும் மென்மையான உறுப்பு. அது எப்படி ஒரு மென்மையான உறுப்பு ஆகும் என்று நாம் முயற்சிக்கின்றோம். உங்கள் சிறுநீரகத்தின் கட்டமைப்பை பாருங்கள். அதில் மிகச் சிறிய நெஃப்ரான்கள் உள்ளனவோ? இவ்வாறு இந்த நெஃப்ரான்களுக்கும் உணவு மற்றும் இரத்த வழிநியமாக உள்ளது. இப்போது இந்த இரத்த வழியாக நம் தலைமுடியின் முன்னோர்களின் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக ஒரு பங்கு ஆகும். அதாவது, நாம் அதை பார்க்க விரும்பினால் அதை சரியாக பார்க்க முடியாத மிகவும் மென்மையான அளவுக்கு அது நன்றாக இருக்கிறது. இந்த இரத்த வழியில் ஏதேனும் தொடர்பு உள்ளால் என்ன நடக்கும்? இரத்தம் செலுத்தப்பட்ட நபருக்கு, அதாவது நெஃப்ரான்களுக்கு இரத்த ஓட்டம் கிடைக்காது. வடிகட்டலுக்கு இரத்தம் உள்ளே செல்ல முடியாது. என்ன நடக்கும்? அது சேதமடையத் தொடங்கும். புரிந்து கொள்வது கடினம் அல்ல, எளிதானது. எனவே இது உயர் இரத்த அழுத்தத்துடன் நிகழ்கிறது. பிபி அதிகரிக்கும் போது இரத்தம் பல அழுத்தத்துடன் உள்ளிடப்படுகிறது. இப்போது உள்ளே உள்ள அமைப்பு மிகவும் மென்மையானது. அதை கையாள முடியவில்லை. அதை நிர்வகிக்க அது உருக்கமாக இருக்க வேண்டும். இரத்தம் உள்ளே பாயாமல் போகாது. அப்போது கட்டமைப்பு தன்னைத்தானே கடினமாக்குகிறது. அழுத்தம் இருக்கின்றதால் அது கடினமாக இருந்து அதை கைகளில் கொண்டு செல்ல முடியும். அது உள்ளே கடினமடையத் தொடங்கும் போது உள்ளே வட்டம். இரத்தம் செல்லும் வட்டத்தின் உள்ளே போகும் வழியில் அது உலரத் தொடங்குகிறது. அது கடினமாக இருந்தால் அது பனித்தால் பருமனாக இருக்கும். பருமனாக இருந்தால் அதன் சுவர்கள் பனித்தால் பருமனாக இருக்கும் மற்றும் உள்ளே செல்லும் பாதை உலர்ந்து போகும். இப்போது அது மிகவும் பருமனாகி இரத்தம் அங்கிருந்து பயணிக்க முடியாத அளவுக்கு உலோகம் போக முடியாது. ஏனெனில் அது ஏற்கனவே நன்றாக இருந்தது. இதன் விளைவு என்ன? சிறுநீரகத்தில் இரத்த ஓட்டம் இல்லாதால் சிறுநீரகத்தின் அளவு சிறியப்படுகின்றது. சிறுநீரகம் வறண்டு போக ஆரம்பிக்கும். எனவே உங்கள் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்து பிபியால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் அறிக்கைகளில் சிறுநீரகத்தின் அளவை சிறிதாக்க முடியும். மற்றும் நீங்கள் காண்பது என்னவென்றால் உடலின் உள்ளாதது அதிகரித்துள்ளது. நீங்கள் காண்பீர்கள் எகோடென்சிட்டி அதிகரிக்கின்றது மற்றும் சிஎம்டி இழக்கப்பட்டுள்ளது. கிட்னி பிபியால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை நாங்கள் அல்ட்ராசவுண்ட் மூலம் கண்டுபிடிக்கின்றோம். இனி சர்க்கரை நோய்க்கு வருவோம். நீரிழிவு நோய்க்கு உயர் அளவில் உணவு நோயும் ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. மேலும் சர்க்கரை நோய் என்ற நோயை நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எளிதில் காணலாம் என்று கருதுகின்றோம். ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கும் போது இரத்த பருத்தி நெஃப்ரான்கள் தொந்தரவு செய்ய தொடங்குகின்றன. ஆனால் இங்கே என்ன காரணம்? இதற்கு காரணம் சர்க்கரை நோய். மனிதரின் நீரிழிவு நோய் இருக்கும்போது அது பல உறுப்புகளில் ஒரு நிரம்பியிருக்கும் தொழில்நுட்பத்தில் விளக்கம் செய்ய வேண்டும். அவன் கண்களில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கின்றன. அவரது கால்களில் உணர்வின்மை ஏற்படத் தொடங்குகிறது. மேலும் சிறுநீரகங்களின் அளவுகளும் அதிகரிக்கும். இவ்வாறு 3 உறுப்புகளும் எங்கள் இரத்த பருத்தியில் மிகவும் முக்கியமானவைகள். இப்போது ஒரு கண்முடி இருக்கிறது. கண்முடியின் இரத்த ஓட்டம் மெலிந்தால் அவன் கண்களில் சிக்கல் ஏற்படும். அதேபோல் நம் செவிலியர்களின் இரத்த ஓட்டமும் சிறுநீரகத்தின் போல மிகச் சிறப்பாகவும் சிறியதாகவும் இருக்கும். எப்போதும் நம் உடலின் இரத்த ஓட்டம் மென்மையாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோய் அதிகரிக்கும் போது என காணப்படலாம். கண்கள் வலுவிழந்து வருகின்றன. கால்கள் மரத்து போகின்றன. மேலும் சிறுநீரகமும் கெட்டு வருகிறது. முதலில் நமக்கு என்ன வேண்டும்? நம் இரத்த சர்க்கரையை எப்படியும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் அது நம் கையில் தான் உள்ளது. சரி, எனவே இதை கட்டுப்படுத்த முயற்சிப்பீர்கள். எனவே 80% வழக்குகளில் சிறுநீரக தீவிரத்திற்கு இந்த 2 முக்கிய காரணங்களாகும். 20% வழக்குகளில் காரணம் பெரும்பாலும் மரபணு. இதில் நோயாளியின் தவறு எதுவும் இல்லை. சாப்பிடுவதில் நோயாளியின் தவறு இல்லை. இந்த நோய்கள் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம். IgA நெஃப்ரோபதி போல. IgA நெஃப்ரோபதி என்பது அறியப்படாத நோயாகும். அதாவது இது ஒரு இடியோபாடிக் நோய். அதாவது அதற்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் உடலில் இருக்கும் பாதைகளை பாதுகாக்கும் என்ன என்று தான் தெரிந்து கொள்ளுவோம். நீங்கள் கொரோனாவை பரப்புவது போல. எனவே அனைவரையும் காப்பாற்றியது யார்? பாதுகாப்பு அமைப்பு. இந்த பாதுகாப்பு அமைப்பு அதன் சிறுநீரகத்தை தனக்கு சொந்தமாக கருதாதிருக்கின்றது. பின்னர் அது அதை தாக்கத் தொடங்குகிறது. அதன் விளைவு என்ன? சிறுநீரக வீக்கம் சிறுநீரகத்திற்குள் வரத் தொடங்குகிறது. மேலும் வீக்கம் வரும்போது சிறுநீரகம் தன் செயல்பாட்டை இழக்கும் திறனை குறைக்கும். மேலும் சிறுநீரக அளவு அதிகரிக்க தொடங்குகிறது. எனவே இது IgA நெஃப்ரோபதி.
இந்த 20% இல் வரும் இரண்டாவது பெரிய நோய் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாகும். இது முற்றிலும் மரபணு சார்ந்தது. இப்போது அதில் வகைகள் உள்ளன. உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் பெற்றோர்களில் அதை காணலாம். அவர்களுக்கும் அது இருந்தது, உங்களுக்கும் அது இருந்தது. உங்கள் பெற்றோர் சாதாரணமாக இருந்தனர். ஆனால் நீங்கள் அதை உள்ளே பார்க்கிறீர்கள். வரையறையான முறையில் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் உள்ளது. இரண்டாவது ஆட்டோசோமல் பின்னடைவு சிறுநீரக நோய். இடைவெளியில் நடக்கும். பெற்றோருக்கு அது இல்லை. அது உங்களிடம் மட்டுமே உள்ளது. இதுவே அதன் சிறுநீரக செயலிழப்புக்கு காரணம். வேறு பல காரணங்கள் உள்ளன. உள்ளது. மருந்து உட்கொள்ளும் மூலம் சிறுநீரக செயலிழப்பு ஒரு முழுக்கான காரணமாகும். இதை AKI நிபந்தனை என்கிறோம். ஆனால் பிபி மற்றும் சர்க்கரை இவை காரணங்களை பற்றியதாக இருக்கும். இப்போது எந்தெந்த ராசிகள் பிறக்கும் என்று பார்ப்போம். எனவே உங்கள் சிறுநீரகம் எக்காரணம் கொண்டும் கெட்டுப்போகிறது. அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர்கள் என்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சிறுநீரகம் கெட்டுப்போக ஆரம்பிக்கும் போது கெட்டமைன் யூரியா உடல் அதையெல்லாம் செய்கிறது. சாதாரண மக்களில் கெட்டமைன் மற்றும் யூரியா சிறுநீர் மூலம் வெளியேறுகின்றன. ஆனால் உங்கள் சிறுநீரகம் கெட்டு போகும்போது எனவே கெட்டமைன் மற்றும் யூரியா வெளியேற முடியாது. இப்போது அது உடலில் குவிந்து வருகிறது. இப்போது இந்த கருத்து எங்குக்கும் செல்லும் போது அது அறிகுறிகளை உருவாக்கும். ஒரு காரணத்திற்கு உள்ளது, அது அறிகுறிகளை உருவாக்கும். எனவே இந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் அறிகுறிகள் பொதுவானவை அல்ல. அவர்களுக்கு முக்கியமானவர்கள். அவை இரண்டும் ஒன்றுதான். இது நடக்கிறது. எனவே நாம் காணும் முதல் அறிகுறி என்ன? நாம் காணும் முதல் அறிகுறி என்னவென்றால் சிறுநீரில் புரத இழப்பு. இதை நாம் அனைவருக்கும் பொதுவானதாகவே காண்கிறோம். சிறுநீர் கலக்கும் போது அப்போது சிறுநீர் நுரையாக மாறும். அந்த நுரை உருவாகிறது ஏனெனில் சிறுநீரில் புரதம் செல்கிறது. இது நமக்கு முதல் அறிகுறியை தருகிறது. சரி, ஏதோ தவறு இருக்கிறது. யாருடன்? சிறுநீரகத்துடன். இங்கே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே இதுதான் நாம் பார்க்கும் முதல் அறிகுறி. இப்போது கெட்டமைன் உடலில் குவியத் தொடங்கும் போது எனவே அதன் அறிகுறிகள் வரத் தொடங்கியுள்ளன. இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லெவலில் வருகிறது. ஒருவருக்கு கெட்டமைன் நிலை 3 இருக்கும்போது அதுவும் வரும். ஒரு நிலை அந்த அறிகுறியை நாம் பார்க்க முடியாது. கெட்டமைன் என்றால் என்ன? இது தசை திசுக்களில் எதிர்ப்பை உருவாக்குகிறது. கெட்டமைன் என்ன செய்கிறது? இது உடலை பலவீனமாக உணர வைக்கிறது. உங்கள் உடல் பலவீனமடைகிறது. பலவீனத்தை உணர்தல். இந்த பலவீனம் அப்படி இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நீங்கள் ஓய்வு காண முடியாது. இது அதிகரிப்பதை பொறுத்தது. கெட்டமைன் இதற்கு மேல் எதையும் உற்பத்தி செய்யாது. தசை திசு குளிர்ச்சியானது மற்றும் சோர்வு ஏற்படும். ஆனால் கெட்டமைனுக்கு நாம் எவ்வளவு பயப்படுகிறோம்? கெட்டமைன் அதிகரித்தால் அது உயர்ந்து விட்டது. இல்லை, கெட்டமைன் இதை விட மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. இதை விட பெரிய அறிகுறி என்ன? அதுதான் யூரியா. உங்கள் உடலில் யூரியா குவியத் தொடங்கும் போது யூரியா உங்கள் உடலில் பரவுகிறது. அது புழக்கத்தில் இருக்கும்போது அது மூளைக்கு செல்கிறது. இது மூளையில் என்ன செய்கிறது? இது கும்பலை உருவாக்குகிறது. உணவு முன்னால் வரும். நான் சாப்பிட விரும்பவில்லை. வாந்தி போகிறது. தண்ணீர் குடித்தாலும் இது வாந்தி மூலமும் வெளியே வருகிறது. அல்லது தண்ணீர் குடிப்பிற வாந்தி எடுக்க போல உணர்கிறேன். இது என்ன நடக்கிறது? முன்பு நீங்கள் குறைவாக உணவு சாப்பிட்டீர்கள். பின்னர் உங்கள் யூரியா காரணமாக உங்கள் முற்றும் நிறுத்து. நோயாளி பலவீனமடைகிறார். எனவே இந்த சிக்கலை உருவாக்குவது யார்? உங்கள் யூரியா. இப்போது யூரியா உங்கள் மூளைக்கு செல்லும்போது இது அதிக அறிகுறிகளையும் உருவாக்குகிறது. நீங்கள் நிறைய தூக்கத்தை பெறுவீர்கள். நீங்கள் தொடர்ந்து தூங்குகிறீர்கள் அல்லது தூங்குவதையே நிறுத்திவிடுங்கள். இப்போது நீங்கள் எவ்வளவு தூங்குகிறீர்கள் அல்லது குறைவாக தூங்குகிறீர்கள் என்பதை பொறுத்தது எந்த வகையான உடல் உருவாக்கப்படுகிறது. உடலில் எதிர்வினை என்ன? இது தவிர வேறு என்ன அறிகுறிகள் நமக்கு உள்ளன? அது அரிப்பு. உங்கள் தோல் அரிப்பு இருப்பதை நீங்கள் கண்டால் உங்கள் அது நிறைய அரிப்பு. கிரீம் தடவுங்கள். நீங்கள் வசதியாக உணரவில்லை. மாத்திரைகளை உட்கொள்ளும் போது உங்களுக்கு வசதியாக இருக்காது. இது வழங்க முழங்கால் காரணமாகவும் ஏற்படுகிறது. ஏன் உடலில் தூக்கம் சேகரிக்கப்படுகிறது என்றால் உங்கள் சருமத்தின் இரத்த ஓட்டமும் அசுத்தமாகி வருகிறது. அது அசுத்தமாக இருக்கும் போது சருமம் ஏதாவது செய்யும். அதனால் அரிப்பு ஏற்பட்டது. உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே இவை சில அறிகுறிகளாகும். அதிக அறிகுறிகள் உள்ளன. ஆனால் பல அறிகுறிகள் உள்ளன. விளக்குவதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மிகவும் முக்கியமான மற்ற சில அறிகுறிகளும் உள்ளன என்பது தெரியும். கால்களில் வீக்கம் போல. நீங்கள் கால்களில் வீக்கத்தை கண்டால் அதுவும் ஒரு அறிகுறிதான். கிட்னியில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று. ஏனென்றால் வெளியே வரும் தண்ணீர் அது வெளியே வரவில்லை. இது உள்ளே குவிந்து வந்தது. எனவே இதுவும் ஒரு அறிகுறியாகும். சிறுநீரக செயலிழப்பு. இதை தவிர நாம் என்ன காண்கிறோம்? அதுதான் இரத்த குறைபாடு. உங்கள் ரத்தம் எப்போதும் குறைவாக இருப்பதைக் கண்டால் எவ்வளவு நல்ல உணவை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். மாதுளையை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். அது அதிகரிக்காது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கும் போது சிறுநீரக நோய் ஏற்படுகிறது.
இரத்தத்திற்கும் சிறுநீரகங்களுக்கும் என்ன தொடர்பு? உதாரணமாக, நீங்கள் வீட்டிலேயே தேநீர் தயாரிக்கிறீர்கள். தேயிலை இலைகள், பால், தேநீர், காசு சேர்க்க மற்றும் தீ தொட்டி தேவை. அனைத்து பொருட்களும் சேகரிக்கப்பட்டவுடன் தேநீர் செய்யப்படுகிறது. இவற்றில் ஒன்று குறைவாக இருந்தால் நீங்கள் தேநீர் தயாரிக்க முடியுமா இல்லையா? போதுமானது. உடலில் இரத்தம் உற்பத்தி செய்வதற்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக புரதம், இரும்பு, ஃபோலிக் அமிலம் மற்றும் கோதுமை போன்றவை. இதுவும் உள்ளது. ஒருபோதும் தேவைப்படுகிறது. அதை எரித்ரோபொய்டின் என்று அழைக்கிறோம். எரித்ரோபொய்டின் என்றால் இரத்தம். நம் உடலில் எரித்ரோபொய்டின் யார் தயாரிக்கிறார்கள்? சிறுநீரகங்கள் அதை உருவாக்குகின்றன. இதன் காரணமாக இவை அனைத்தும் சேகரிக்கப்படுகின்றன மற்றும் இரத்த குழாய்களை உருவாக்குகின்றன. எரித்ரோபொய்டின் உடலில் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? இரத்தம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குமா? அது குறைவாக இருக்கும். வயிற்றுப்பு நோயாளிகளுக்கு இது நடக்கிறது. சிறுநீரகங்கள் பிபி மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றனவாயினும் அவற்றின் வேலை குறைக்கப்படுகின்றது. இதனால் எரித்ரோபொய்டின் என்ற ஹார்மோன் குறைகின்றது. இதன் விளைவு என்ன? இங்கு இரத்தக் குறைவு காணப்படுகிறது. இப்போது உங்கள் உடலில் இரத்த பற்றாக்குறை இருந்தால் இரத்த குறைபாடு காரணமாக அறிகுறிகள் தொடங்குகின்றன. உதாரணமாக சோர்வு, மூச்சு திணறல், அதிகப்படியான தூக்கம். இரத்தம் இல்லை என்றால் அதிக தூக்கம் இருக்கும். பதட்டம் மிக வேகமாக மாறும். பதட்டம் ஏற்படுகிறது. எனவே இந்த அறிகுறிகள் அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். இதனால் காரணம் சிறுநீரகங்கள். எனவே இந்த அறிகுறிகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் என்பீர்கள், நீரிழிவு நோயாளியாக இருந்தால் இதை புரிந்து கொள்வது முக்கியம். உங்கள் உடலில் ஏதேனும் அறிகுறியும் வந்தால் அதன் காரணம் என்று காரியம் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மூச்சு திணறல் இருந்தால், நீங்கள் பதட்டமாக இருந்தால், உங்கள் உடலில் இரத்தம் குறைவாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் இரத்தத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. உங்கள் பரிசோதனையை செய்து உங்கள் மருந்தை அங்கு வைக்கவும். இதனால் உங்கள் உடலில் இரத்தம் உருவாகத் தொடங்குகிறது. உணவு சாப்பிட விரும்பவில்லையாக இருக்கின்றதும் அது என்ன என்று தெரியுமா? யூரியா அதிகரித்து வருகிறது. அதாவது லகுவான உணவை உண்ண வேண்டும். மகிழ்ச்சியை அதிகரிக்க தேவையான சிகிச்சையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் இரவில் தலைவலி ஏற்பட்டால் அது சிகிச்சையின் காரணமாகும் என்று நீங்கள் அறிவீர்கள். அதற்காக செயல்பட வேண்டியது உள்ளது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அறிகுறிகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அறிகுறிகள் வரும்போது அவற்றின் பின்னணியில் உள்ள காரணத்தை அறிந்து அவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அனைவருக்கும் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணம் மற்றும் அறிகுறிகளை அறிந்து கொள்வது முக்கியம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அவசியம். ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு நோய் முன்னணி அளவுக்கு அதிகமாக காணப்படவில்லை. ஆனால் பிபியும் சர்க்கரையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அடையத் தொடங்கியதால் சிறுநீரக செயலிழப்பு நோய் ஒவ்வொரு வீட்டுக்கும் அடைகின்றது. சிறுநீரக செயலிழப்பை தடுக்க வேண்டும் என்றால் அது சமூகத்தில் பரவக்கூடாது, உங்கள் குடும்பத்திற்கு வரக்கூடாது என்று நாம் உறுதியாக கவனிக்க வேண்டும். நாம் அவர்களின் பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்தி அவர்களின் பிபி மற்றும் சர்க்கரை கட்டுக்குள் கட்டுப்படுகின்றன. பிபி மற்றும் சர்க்கரை நாம் சாப்பிடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்பது இருக்கின்றது. நமது உடற்பயிற்சியின் மூலம் அதை கட்டுப்படுத்தலாம். எங்கள் உடலிலும் திட்டமிட்டு நடக்கும் வழக்கங்களின் மூலம் பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோ மூலம் விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இனிமேலும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையும் கேட்க வேண்டும் எனில் உங்களுக்கு உதவக்கூடிய மருத்துவர்கள் உள்ளனர். நான் இன்று இதனுடன் செல்ல விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு குட் பை.